தூத்துக்குடியில் சாலைகளில் மழைநீர் தேங்காத வகையில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியின் மையப்பகுதியில் உள்ள கருத்த பாலம் ஓடையில் மழைநீர் எவ்வித தங்குதடையின்றி செல்கின்றதா என்பதை மேயர் ஆய்வு செய்தார். பின்னர் பேட்டி அளித்த அவர், தூத்துக்குடியில் 3 மணி நேரத்தில் மழைநீர் வடிந்து செல்வதற்கான வேலைகள் நடைபெற்றுள்ளது என குறிப்பிட்டார். 3 வழித்தடங்கள் மூலம் மட்டுமே தண்ணீர் வெளியே சென்ற நிலையில் தற்போது 14 வழித்தடங்களை உருவாக்கியுள்ளோம். இதனால் சாலைகளில் தண்ணீர் தேங்கும் நிலை மாறி உடனடியாக தண்ணீர் வழிந்தோடி செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளது எனவும் கூறினார். மழை அளவுப்படி 5 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் பெஞ்சுது. இது வரைக்கும் 30 வருஷமா தண்ணி கட்டுற இடம். 45 நாள் தண்ணி கட்டும் மழை பெஞ்சா. அந்த பகுதி எல்லாமே வெள்ளமே இல்லாமல் பொதுமக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கு குறிப்பாக பல்வேறு கட்டங்களாக மாநகரத்தை சுற்றி மழைநீர் வடிகால் இருந்தாலும் முன்னாடி பக்கலோட நம்ம நிற்கிற பக்கலோட கரிக்குளம் காலனி மெஜரா குடிசை ஒட்டி போகிறது, அடுத்து சவரியானான்பாங்க அந்த போட் யார்டு பக்கத்தில் 3 வழித்தடம் தான் இருந்து கடலுக்கு போகுது. இப்போ கிட்டத்தட்ட 14 வழித்தடம் ஏற்படுத்தியிருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் தண்ணி கட்டுற இடமா இருந்தால் நம்ம கடலை ஒட்டி இருக்கும், கடல் மட்டும் முன்போல் இருக்கிறனால 2 மணி நேரத்தில் வடிஞ்சிருக்கு. இந்த அளவுப்படி தண்ணி வடியும். மாநகர மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. இன்னும் பல்வேறு நடவடிக்கைகளில் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம், கண்காணிச்சுட்டு வரோங்கிறத தெரிவித்துக் கொள்கிறாங்க.